ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் மேடி வாய்ஸ். நான் உங்கள் முருகன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் பொன்னோட்டத்துக்கு வந்துக்கிறேன். ஸோ பொன்னோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தோசை லவ்வர்ஸ் எல்லாருக்கும் என்ன மாதிரி தோசை லவ்வர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் நான் கொடுக்குறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மசூதி இருப்பாங்க பொன்னோட்டத்துக்கு, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து தோசை ஜோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டால் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 15 டைப்ஸ் ஆஃப் தோசை போடுறாங்க அண்ட் 6 டைப்ஸ் ஆஃப் இட்லி போடுறாங்க. அண்ட் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். அண்ட் ஒன்று வேறு யூனிக் ஸ்டைலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன் நான். ஸோ லேட் பண்ணாத வீடியோ கால் போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஜோனோட வந்து ஓனர் இவர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் அர்ஜுன். நான் ஷான்பாகத்துலேருந்து வந்திருக்கேன். அது வந்து தோசை ஜோன் வந்து நம்ம கொனோட்டம் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இந்த கடை வந்து மசூதி ஆப்போசிட்டில். நம்ம வந்து ஒரு 16 வெரைட்டி தோசை போட்டுட்ருக்கோம் வேலூரில். இதில் வந்து நீங்கள் மஷ்ரூம், பன்னீர், பொடி, காரம், ஆனியன் எல்லாம் நம்ம பெங்களூர் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம். தட்டு இட்லிருந்து இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பசங்களாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஓன் கான்செப்டில். ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படிங்க ரிவ்யூ சொல்லி பாருங்கள். ஸோ ஓகே, எல்லாம் நான் கேட்குறது மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி சொன்னேன், ஹானஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக. அண்ட் பியூர் வெஜிடேரியனு, நான் வெஜிடேரியனில் பியூர் வெஜிடேரியனு. ஸோ ஃபேமிலியோட வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது ஃபஸ்ட்டு இன்றைக்கி டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொடி இட்லி. மர சாரல் மாதிரி போடாத நல்ல திற போட்டு கொடுத்துக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பைட் எப்படின்னு பார்க்கலாம். நல்ல சைஸ் பாருங்கள், இட்லிக்கு சரியான சைஸ். நல்ல நெய் போட்டு நல்ல ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி, டொமேட்டோ சட்னி மாதிரி ஊற்றிட்டு கொடுத்துக்குறாங்க. ஸோ இதுக்கு 3 சட்னி கொடுத்துக்குறாங்க, சாம்பார் சட்னி அண்ட் இது வந்து புதினா சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. பொடியில் வச்சு வாவ், சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம வந்து தோசை லவர் நம்ம. ஸோ 3 சட்னியும் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நல்லா இந்த தக்காளி சட்னி, நல்ல காரமான தக்காளி சட்னி இப்போ அப்ளை பண்ணாங்க. அது வெறும் இது சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த நெய் அப்புறம் வந்து அந்த இட்லி பொடி செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. சூப்பர். நான் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக அவங்கக்கிட்ட வந்து தோசை தான் நான் கேட்குறேன். நான் தோசை வந்துன்னே இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி வந்து அவங்க கடையில் ப்ளெயின் இட்லி கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி 3 சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி கொடுக்குறாங்க. இட்லி பாருங்கள், இட்லி சைஸு நல்லா பெரிய சைஸு. ஸோ
ஃபேவரட் சட்னி தேங்காய் சட்னி வந்து சாப்பிட்றேன் நான். நல்லா இருக்குது. சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருக்குது, வேறு எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. புதினா சட்னி எதுவும் சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து தோசை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார்ன் தோசை. இது ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசை இது. ஸோ மேலே உங்களுக்கு தெரியும் சீஸ் எல்லாம் எவ்வளோ போட்டுக்கிறாங்க. அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீஸும் இதுவும் எப்படி போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. ஸ்வீட் கார்னும் சீஸும் போட்டு சரியாக ஒரு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பைட்டு நல்லா நெய் போட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ நெய் இருக்குது பாருங்கள். சரி, நெய் நல்லா போட்டு. ஸோ cheers ஃப்ரெண்ட்ஸ். வா, செம்ம சூப்பராங்க. அப்படியே அந்த நெய் வாசனை, அந்த சீஸு, அந்த கார்னோட எல்லாரோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது சீஸ் ஸ்வீட் கார்ன் இது ஃப்ளேவரை சாப்பிட்றேன் நான். ரொம்ப சூடாக இருக்குது. சீரியஸாக சொல்லலாம், லவ்வர் தோசை வந்து இங்கே செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். வா, இல்லை பாருங்கள் எவ்வளோ சீஸு, எவ்வளோ இது இருக்குது. ஸ்வீட் கார்னெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அந்த நெய் ஸ்மெல்லு எல்லாம் தூக்கி விடுது ஸ்மெல்லு. நம்மளோட ஃபேவரட் தேங்காய் சட்னியில் சான்ஸே இல்லைங்க. நான் செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன் அந்த தோசை இது. ஸோ அடுத்தது ஒரு தோசை நான் ஆர்டர் பண்ணிடுவேன். அது என்ன தோசைன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தோசை வந்து சின்ன தோசையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பெரிய தோசையாக தான் இருந்துச்சு. சாப்பிட முடியாதனால அதனால் சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கணும் நான். இது வந்து கீ மஷ்ரூம் தோசை இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூம் எல்லாம் ஃபீட் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுத்துக்குறாங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். தோசையில் அந்த ஹைலைட்டே வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் கீ போட்டு நல்லா அந்த சீஸ் க்ரீம் எல்லாம் போட்டு செம்மையாக கொடுத்துக்குறாங்க. இது நல்லா மஷ்ரூம் பீஸ் எடுத்து சூப்பராக இங்கே அந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் நல்லா வருது. எங்கேயும் திகட்டுற மாதிரி, அந்த நெய் திகட்டுற மாதிரி அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. எதுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டு வச்சுக்கிறாங்க. நெய் ரொம்ப மீடியமாக போட்டு இந்த பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிப்பாங்க. நல்லா சூப்பராக இதாக இருக்குது. அந்த இது மஷ்ரூம் கூட நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்குது. அண்ட் சீரியஸாக நான் வந்து செம்ம என்ஜாய் பண்ணேன். 4 டிஷ்ஷு ட்ரை பண்ணேன். ஒன்று ப்ளெயின் இட்லி, ஒன்று வந்து பொடி இட்லி வித் வந்து காரம் சட்னி, இன்னொன்று வந்து சீஸ் கார்ன் சீஸ் தோசை ஒன்று வந்து பன்னீர் தோசை, சாரி இது கரான் தோசை. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் தோசை இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போங்க. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ நம்ம தான் எடுக்க போகிறோம் நம்ம. அண்டு நான் சீரியஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் நல்ல ஹைஜீனிக்காக செய்கிறாங்க, நல்லா இருக்குது. ஸோ சீஸ் நிறைய போடுறாங்க, அந்த மாதிரிலாம் எவ்வளோ தேவை அவ்வளோ தான் போடுறாங்க. சூப்பராக இருக்குது. வந்து மசூதி திரும்பி சொல்கிறேன், கொண்டவட்டம் மசூதி சின்ன மசூதிக்கு ஆப்போசிட்லேருந்து தோசா ஜோன்னு வந்து கடை வச்சுருக்கிறாங்க. பியூர் வெஜிடேரியன், இது நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு ஃபேமிலியோட போங்க.
ஸோ நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காம தட்டிடுங்க. ஸோ see you on another great video. Signing off, உங்கள் முருகன்.